வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம். இன்றைய பதிவில் நாம் செல்வ ஆகர்ஷண மந்திரத்தையே பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை வைத்து செல்வத்தை ஆகர்ஷணம் செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அல்லது விரயச் செலவுகளை கட்டுப்படுத்தி நம்மிடம் கடன் வாங்கியவர்கள் நம்மிடம் கொண்டு வந்து தருவதற்காகவும் அல்லது நம்மிடம் இருந்து பிரிந்து போன செல்வங்கள் நம்மை மீண்டும் வந்து அடைவதற்கும் இந்த மந்திரம் மிகவும் உதவியாக இருக்கும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்து வந்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை விட பல மடங்கு செல்வங்கள் நமக்கு வந்து சேரும். அதேபோன்று கடன் கொடுத்தவர்கள் மட்டுமல்ல, கடன் வாங்கி கடனில் இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்து வந்தால் அவர்களுக்கு தன வரவு அதிகரித்து அவர்கள் வாங்கிய கடன்களை அனைத்தையும் தீர்த்துவிடலாம். அதேபோன்று இந்த மந்திரத்தை முறையாக ஜெபம் செய்ய வேண்டும். அதற்கு முதலில் பதிவில் உள்ள மந்திரத்தை நன்றாக படித்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனுஷ்டாசனங்களை முடித்துவிட்டு கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்னால் ஒரு தீபம் ஏற்றி வைத்து கொண்டு உங்களால் முடிந்தால் ருத்ராட்ச மணி மாலையினால் எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை 108 உரு கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அதனை வைத்துவிட்டு, அதாவது ருத்ராட்ச மணியை வைத்துவிட்டு நீங்கள் அந்த வழக்கிற்கு முன்னால் சாமி எப்படி கும்பிடுவோமோ இரு கரங்களையும் கூப்பி, அதே போன்று இந்த இரு கரங்களையும் கூப்பி நீங்கள் எதற்காக இந்த மந்திரத்தை ஜெபிக்கின்றீர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அந்த நிமிடம் அங்கு வேண்டிக் கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் இயல்பாக உங்கள் வேலையை செய்யத் தொடங்கலாம். வேலை செய்யும் பொழுது ஏதேனும் சிறு இடைவெளி கிடைத்தால் நீங்கள் அங்கும் கூறலாம் இந்த மந்திரத்தை. அதேபோன்று உங்களுக்கு மாலை வேளைகளிலும் மந்திரம் ஜபிக்க நேரம் உண்டு என்றால் தாராளமாக ஜபிக்கலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து 13 நாட்கள் ஜபம் செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிறிது சிறிதாக குறையும். அந்த 13 நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் இந்த பிரச்சனைகளை கையாள்வதற்கான பண வரவானது உங்களுக்கு வரும். இந்த மந்திரத்திற்கு நாட்கணக்கு இல்லை. நீங்கள் எத்தனை நாட்கள் கூறுகின்றீர்களோ அத்தனை நாட்கள் இந்த மந்திரமானது வேலை செய்யும். முதலில் எடுத்துக்கொள்ளும் நாளானது 13 நாளாகும். நீங்கள் 13 நாட்கள் தொடர்ந்து ஜபம் செய்த பிறகு இந்த மந்திரமானது உங்களுக்கு வேலை செய்யும். இந்த மந்திரத்தை ஒரு 10,000 உரு கொடுத்த பிறகு நீங்கள் வாரத்தில் ஒரு 3 அல்லது 4 நாட்கள் கூறினாலே போதுமானது. இப்படி தொடர்ந்து கூறி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து செல்வம் சம்பந்தமான பிரச்சனைகளும் விலகி நீங்கள் சோக வாழ்க்கையில் இல்லாமல் இன்ப வாழ்க்கையை வாழலாம். இதற்கு இந்த மந்திரம் உதவும். இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்ற பதிவு ஏதாவது தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.